Om Sarvanabhava. Hello, hi. Happy morning to all my brothers and sisters of second year CSE students. This is your class about file system in operating system. So in previous class, we have seen some of the types in file system with their attributes. I just give an overview about it. In previous class, we have seen file systems. So under that file systems, we have file concept, access method, disk and directory structure, file system mounting, file sharing and protection. The main objectives we have seen about file system is it just gives the functions and act as an interface between your file systems. இப்போ உங்ககிட்ட மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 or 3 ஃபைல்ஸுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டமில் நம்மளோட ஆக்சஸ் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் லாக் பண்ணி உங்கள் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் டேட்டாஸை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக we can explore our datas. Then we have seen about an file concept. So under that file concept, your data has been declared. So accessed data will be in the format of numeric, character and then the binary. So இதில் அவங்க க்ரியேட் பண்ணுற உங்களோட ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா text file, source file and then your executable file. Then next we have seen about file structure. So the file structure is nothing but the sequence of words and has been recorded your structure based on the line, fixed length and then the variable length. So the documented will be in the formatted pattern and then you can load your files in the relocatable data access. Then we have seen some of the file attributes. The file attributes are name, identifier, type, location, size, protection, time, date and user identifications and then the variations of your file attributes. Then this is your simple Mac OS. So in this simple Mac OS la உங்களோட general formats என்ன, அதோட சைஸ் என்ன, அந்த ஃபைலோட சைஸு, அதுக்கப்புறம் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதோட லொக்கேஷன்ஸ் எப்படி ஷேர் பண்ணலாம், நீங்கள் டேட்டாஸ் எந்த இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க, ஸோ அதுக்கப்புறம் அதோட நேம் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து விண்டோஸில் இதை மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். Then you are seen about an file operations. ஸோ அந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைல் அப்படின்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் மூலயமா நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். யூ கேன் ரீபொசிஷன் தி ஃபைல் விச் வாஸ் கிவன் அண்டர் யுவர் சீக். தென் யூ கேன் டெலீட் யுவர் ஃபைல்ஸ். தென் யூ கேன் ட்ரங்கேட். இப்போ ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அதோட டைரக்டரி ஸ்ட்ரக்சரை நான் சர்ச் பண்ணும்போது அந்த டிஸ்கோட என்ட்ரி பாயிண்ட் கொடுப்பேன். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டு என்னோடய மெமரிக்கு வந்து என் டேட்டாஸை மூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஐ எம் யூஸ்ட் ஓப்பன் ஆஃப் F5, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆஃப் F5. ஸோ க்ளோஸ் ஆஃப் F5 அப்படின்றது it just move the content of the entry to the memory directory structure. ஸோ எந்த இடத்துல உங்கள் directory structure டிஸ்கில் இருக்கோ அந்த ஃபைலோடைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். ஸோ தேர் we are used about and close. Then we have seen about open files. ஸோ ஓப்பன் ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டேபிள்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது இட் ஜஸ்ட் ட்ராக்ஸ் யுவர் ஃபைல்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பாயிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் நீங்கள் லொக்கேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும் உங்கள் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூ கேன் யூஸ் ஆஸ் அ ஃபைல் பாயிண்டர். தென் தே ஹவ் கிவன் அபவுட் ஃபைல் ஓப்பன் கவுண்ட். ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் கவுண்ட்டில் உங்கள் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும்போது உங்களோட லாஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு எந்த இடத்துல டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த டேட்டாஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ என்னோட லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸை கேட்ச் பண்ணிக்கலாம். தென் வி ஆர் சீன் ஹவு டு ஓப்பன் யுவர் ஃபைல் லாக்கிங். ஸோ ஃபைல் லாக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு லாக் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் லாக் ரெண்டு இருக்குது. ஸோ ஷேர்ட் லாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீடர் லாக்கு வந்து சிமிலராக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்துட்டு நீங்கள் கன்கரண்ட்டாக டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அக்வயர் பண்ணிக்கலாம். ஸோ தென் யூ ஆர் ஹேவிங் அபவுட் எக்ஸ்க்ளூசிவ் லாக். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்படின்றது உங்கள் ரைட்டர் லாக்கு சிமிலரான ஒரு விஷயம். ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் லாக்கில் நீங்கள் உங்களுடைய மீடியேட்ஸ் எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அந்த மீடியேட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற ஃபைலுக்கு வந்துட்டு நீங்கள் மேண்டட்டரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். So this is a simple example coding for your Java API. Okay. So now we'll see the file types, names and then their extension functions. So normally வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் டைப் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் will be
exe com bin or else none. ஸோ அப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ரன் மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட யூஷுவல் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஜே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஆர்எல்ஸ் அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஓ. ஸோ இப்போ இதனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ்டு ஃபார் யோர் கம்பைலேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு டேட்டாவை கம்பைல் பண்ணுறதுக்காக தே ஆர் யூஸிங். ஸோ அதே மாதிரி இதனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் சோர்ஸ் கோட். ஸோ இந்த சோர்ஸ் கோடோட எக்ஸ்டென்ஷன் சி, சிசி, ஜாவா, பிஏஎஸ் எக்ஸட்ரா. ஸோ அப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் வந்து உங்களோட எந்த லாங்குவேஜஸ் வேணால் இருக்கட்டும், ஸோ ஜாவாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஏதாச்சும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெப் ப்ரௌசர் ரன் பண்ணுற லாங்குவேஜஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா லாங்குவேஜஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் கோட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் யோர் நெக்ஸ்ட் ஃபைல் டைப் இஸ் பேட்ச். ஸோ பேட்சோட எக்ஸ்டென்ஷன் பிஏடி ஆர்எல்ஸ் .sh ஷெல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ .shன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதனோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டர் கமெண்டாக இருக்கும். ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படின்றது ஸோ உங்களுடைய மிஷின் லாங்குவேஜ்க்கும் அசம்பிளி லாங்குவேஜ்க்கும் இன்டர்மீடியட்டாக ஆக்ட் ஆகும். தென் யோர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்றது இட் கிவ்ஸ் யோர் யூஷுவல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட். ஸோ அது வந்து டெக்ஸ்டுவல் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம். Then your next file type is word processor. So this word processor will have a extension of WP, TEX, RTF and DOC. So அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு தேவையான எல்லா வேர்ட் ப்ராசஸருமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Then your library. So libraryயோட எக்ஸ்டென்ஷன் LIB, A, SO, DLLL. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரொட்டீன் ப்ரோக்ராமர்ஸ் ரொட்டீனுடைய லைப்ரரிஸ் வந்துட்டு எடுத்துக்கும். Then your next file type is printer view. So printer viewயோட எக்ஸ்டென்ஷன் PS, PDF and JPG. ஸோ இதில் உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ASCII கேரக்டர் இல்லைனா வந்து பைனரி ஃபைல்ஸோடைய ஃபார்மேட்டிங் வந்து எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ச்சிவ். ஸோ ஆர்ச்சிவ் அப்படின்னாலே ரேர் ஃபைல்ஸ். ஸோ ZIP ஆர்எல்ஸ் TAR ஆர்எல்ஸ் ARC அப்படின்லாம் RAR என்ன ஆர்ச்சிவ் ஃபைல்ஸ் சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டடான ஃபைல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து குரூப் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஃபைலை அது குரூப் பண்ணும்போது சில நேரத்தில் அது கம்ப்ரஸ் ஆகிட்டு ஸ்டோரேஜ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுதான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் ஃபைல் டைப் இஸ் மல்டிமீடியா. ஸோ இந்த மல்டிமீடியாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா MPEG, MP3, மூவ் பண்ணுற MOM அண்ட் தென் யுவர் RAM தட் இஸ் RM அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பைனரி ஃபைல். ஸோ அந்த ஒவ்வொரு பைனரி ஃபைலுமே உங்களுக்கு ஆடியோ அண்ட் தென் AV இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்திருக்கும். The next one is your file structure. So the file structure வந்து பார்த்தீங்க அப்படின்னா so your file structure contains the sequence of words and then the byte. So whatever the byte you have, so all the byte will be declared within the sequence of words. So sequence of words குள்ளே அந்த bytes வரும். ஸோ இது சிம்பிள் ரெக்கார்ட் ஸ்ட்ரக்சருக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சிம்பிள் ரெக்கார்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது இட் ஹாஸ் அ லைன், ஃபிக்ஸ்டு லென்த் அண்ட் தென் யோர் வேரியபிள் லென்த். சப்போஸ் இது சிம்பிளாக இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா யோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வில் ஹாவ் அ ஃபார்மேட்டட் டாக்குமெண்ட் அண்ட் தென் தி ரீலொகேட்டபிள் லோடு ஃபைல். ஸோ உங்களுடைய நீங்கள் ஃபைலை லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரீலொகேட் ஆகும். தட் இஸ் ரீலொகேட்டபிள் லோடு ஃபைல். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சிமுலேட் லாஸ்ட் 2 with the first மெத்தட். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ உங்களுடைய கேரக்டர்ஸ் நீங்கள் எந்த இடத்துல அந்த கேரக்டரை நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய வேல்யூஸ் அப்ராப்ரியேட்டான வேல்யூஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணும். ஸோ அப்போ இன்சர்ட் பண்ணும்போது அந்த சிமுலேட் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அசைன் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர்ஸை அசைன் பண்ணுற டெசிஷன்ஸ் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா யோர் ப்ரோக்ராமர் அண்ட் தென் தி டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு டைப் ஏற்ற மாதிரி வந்து உங்கள் ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் யோர் மெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஃபைல். ஸோ இதுதான் அதனுடைய சீக்வென்ஷியல் ஆக்சஸ் ஃபைல். ஸோ இந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸ் ஃபைலில் யூ ஹேவ் அ பிகினிங், எண்ட் அண்ட் தென் யோர் கரண்ட் பொசிஷன். ஸோ கரண்ட் பொசிஷன்ஸ் அப்படின்றது உங்களோட ஃபைல் எந்த லொக்கேஷனில் எந்த இடத்துல வந்து ஆக்சஸ் ஆகுதோ அதுதான் வந்து கரண்ட் பொசிஷன். ஸோ இப்போ பிகினிங் அப்படின்னு வரும்போது அது ரீவெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அது ரீவெண்ட் ஆகிட்டு உங்களோட கரண்ட் பொசிஷனை சொல்லிச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து எண்ட் பொசிஷன் போகும்போது யூ ஹாவ் டு ரீட் ஆர் ரைட் தி ஆப்ரேஷன்ஸ். ஸோ உங்களோட பொசிஷன்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸை ரீட் பண்ணலாம், அப்படின்லாம் வந்து ரைட் பண்ணலாம். தட் இஸ் a sequential access file. So these are all your access methods. So
இந்த ஆக்சஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் அ சீக்வென்ஷியல் ஆக்சஸ். அந்த சீக்வென்ஷியல் ஆக்சஸ்க்கு யூ ஹேவ் அ ப்ரோக்ராமிங் லைக் read next, write next and then reset the value. ஸோ அந்த வேல்யூ நான் ரீசெட் பண்ணும்போது no need to read after last write. ஸோ உங்கள் லாஸ்ட் ரைட் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் செய்ய வேண்டாம். இதில் நீங்கள் டைரக்ட் ஆக்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு லென்த்தில் இருக்கும். ஸோ அது ஃபிக்ஸ்டு லென்த்தில் இருக்கும்போது அதுக்கான லாஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கல் ரெக்கார்ட்ஸில் யூ ஹேவ் டு கிவ் த பொசிஷன் டு தி n number of values. ஸோ n number of values இருக்கும். அந்த n number of values நீங்கள் பொசிஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ அந்த பொசிஷன் எந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை அந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூ ஹேவ் டு ரீட் பை அசைனிங் யோர் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு யாரோட ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணி ரைட் பண்ணலாம். அப்போ ரீரைட் பண்ணும்போது யூ கேன் ரீரைட் தி n number of variables. ஸோ n number of variables நீங்கள் ரீரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து n அப்படின்றது ரிலேட்டிவ் பிளாக் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ உங்களோட பிளாக் நம்பர் வந்துட்டு எங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் க்ரியேஷன்ஸ் எல்லாமே வந்து அடங்கிடும். ஸோ திஸ் இஸ் யுவர் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் ஆன் டைரக்ட் ஆக்சஸ் ஃபைல். ஸோ நீங்கள் எப்படி சீக்வென்ஷியாக உங்கள் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரீசெட் தி வேல்யூ. ஸோ நான் சீக்வென்ஷியல் ஆக்சஸில் ரீசெட் பண்ணும்போது என்னோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிபி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். நான் நெக்ஸ்ட் அப்படின்றத ரீட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் தட் வேரியபிள்ஸ். அந்த ஃபைல் சிபி அப்படின்ற ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ் வந்து நான் ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு இன்க்ரிமெண்ட் தட் வேல்யூ சிபி இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் 1. ஸோ தென் ரைட் டெக்ஸ்ட். ஸோ ரைட் டெக்ஸ்ட் அப்படின்றதுல யூ ஹேவ் டு ரைட் தட் சிபி. ஸோ சிபியை ரைட் பண்ணுங்கள். தென் சிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1. யூ ஹேவ் டு இன்க்ரிமெண்ட் தட் வேரியபிள். ஸோ அது தவிர வேறு ஆக்சஸ் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா யூ கேன் பில்ட் ஆன் டாப் ஆஃப் பேஸ் மெத்தட். உங்களோட பேஸ் மெத்தட் இருக்குது அப்படின்னா அந்த பேஸ் மெத்தடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் க்ரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இண்டெக்ஸ் ஃபைலுக்கு வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம் இண்டெக்ஸ்ட் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தட். ஸோ இண்டெக்ஸ் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தட் அப்படின்றது ஒரு செகண்டரி இண்டெக்ஸ். அந்த செகண்டரி இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் யுவர் பிளாக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த பிளாக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் செகண்டரி இண்டெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபைலை சார்ட் பண்ணும்போது டிஃபைன்டு கீ என்ன இருக்கோ அந்த டிஃபைன்டு கீயை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓஎஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ரீட் பண்ணுற உங்களுடைய ஆக்சஸ் மெத்தட் தான். ஸோ இப்போ உங்களுடைய இண்டெக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த இண்டெக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் ரிலேட்டிவ் ஃபைல்ஸ். இப்போ உங்களோட இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி அசைன் யுவர் லாஸ்ட் நேம். ஸோ லாஸ்ட் நேம் அசைன் பண்ணுறாங்க. அதனுடைய லாஜிக்கல் ரெக்கார்ட் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த லாஜிக்கல் ரெக்கார்ட் நம்பர் அப்படின்றது உங்கள் இண்டெக்ஸ் ஃபைலை ரிலேட்டிவ் ஃபைல்ஸுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித், அஷர், ஹர்தூர், ஆடம்ஸ் அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நேம்ஸ். இப்போ இவங்களுடைய ரிலேட்டிவான ஃபைல்ஸை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நார்மலாக டெக்ஸ்ட் புக் எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வேணும் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுறோம், இண்டெக்ஸ் பேஜை பார்க்குறோம். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் பார்க்கும்போது அதனோட பேஜ் நம்பர் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த பேஜ் நம்பர் நம்ம டேர்ன் ஓவர் பண்ணோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து உள்ள ஃபைல்ஸில் ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இதனுடைய ரிலேட்டிவ் ஃபைல்ஸும். இப்போ வந்து ஸ்மித் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு ரிலேட்டிவான ஃபைல்ஸு அதோட பேஜ் வந்து எந்த இடத்துல அந்த அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருவாங்க. அந்த இடத்த நான் ரெக்கார்ட்ஸில் போயிட்டு என்னோட டேட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். That's all about your file structure. The next is very important topic about your directory structure. So directory structure வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி அந்த சாப்டர் 12ல டிஸ்க் ஷெல்லிங் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி டைரக்டரி ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின் தான், ஒன்றுமே கிடையாது. டைரக்டரி அப்படின்னாலே கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் தான். ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செகண்ட் இயர் சிஎஸ்சியில் 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 28 மெம்பர்ஸுமே என்னோடய ஃபைல்ஸ். ஸோ இந்த ஃபைலில் நான் எதில் ஸ்டோர் பண்ணுறேன், செகண்ட் இயர் சிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறேன்.
அந்த செகண்ட் இயர் சிஎஸ்சி அப்படின்றது எதில் இருக்கும்? சிஎஸ்சி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கும். அப்போ அந்த சிஎஸ்சின்றது என்னோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர். அந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு ஃபோல்டரில், அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அதனுடைய கம்ப்ளீட் பாத். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நேமிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் டிஸ்க் ஸ்ட்ரக்சர். எப்பவுமே டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சப்டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட டிஸ்க் இருக்குது அப்படின்னா that disk can be subdivided into partitions. ஸோ பார்ட்டிஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க. இந்த டிஸ்க் எப்பவுமே நம்ம வந்து RAID levels அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் பார்ட்டிஷன்ஸ் வந்து எப்பவுமே நடக்கும். ஸோ அந்த பார்ட்டிஷன்ஸ் நடக்கும்போது உங்களோட ஃபைல் சிஸ்டம்ஸில் எந்த இடத்துல ஃபார்மேட் ஆகிருக்கோ, ஸோ அந்த ஃபார்மேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட பார்ட்டிஷன்ஸ் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மினி டிஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மினி டிஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லைசஸாக டிவைட் பண்ணி அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட என்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. that entity is called as a volume. ஓகே, இப்போ செகண்ட் இயர் சிஎஸ்சியில் நான் ரோல் நம்பர் 22 எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த 22 ஃபைலோடைய இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த 22 அப்படின்ற ஃபைல் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அவங்களோட நேம் என்ன, ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, ரோல் நம்பர் என்ன, அவங்க எங்கேருந்து வராங்க, உங்களோட அக்காமடேஷன் எங்கே இருக்குது, பெர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன, அப்புறம் அவங்களோட அரியர்ஸ் என்ன இருக்குது, ஒவ்வொரு செமஸ்டர் அவங்க வாங்கியிருக்க கிரேட் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ. ஸோ எனக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் இல்லையா? தட் இஸ் கால்ட் ஆஸ் அண்ட் வால்யூம். ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஃபைலுடைய என்டையர் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஆஸ் அண்ட் வால்யூம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு வால்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சிஸ்டம் இருக்கும். அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதை ட்ராக் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து டிவைஸ் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் வால்யூம் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ வால்யூம் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் இட் இஸ் கால்ட் ஆஸ் அண்ட் டிவைஸ் டைரக்டரி. ஓகேவா? ஸோ இப்போது இதனுடைய ஜென்ரல் பர்பஸ் ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டம்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட ஓஎஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி யூ கேன் ஆக்சஸ் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் எல்ஸ் த கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா இன் அண்ட் சிங்கிள் ப்ராசஸ். இதுதான் வந்து உங்களுடைய டிஸ்க் ஸ்ட்ரக்சர். ஸோ டிஸ்க் ஸ்ட்ரக்சர், அது டிஸ்க் அப்படின்றத பார்ட்டிஷனாக நம்ம சப்டிவைட் பண்ணலாம். ஸோ அதை சப்டிவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு RAID levels அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த RAID levels எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகாமல் வந்து தடுக்கிறதுக்காக we are using the RAID levels. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்களோட ஃபார்மேட்டட் டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் அந்த ஒவ்வொரு பார்ட்டிஷனும் கால்ட் ஆஸ் அண்ட் மினி டிஸ்க் ஆர் எல்ஸ் ஸ்லைஸ். ஸோ அப்போ அந்த ஃபைல் ஒரு இண்டிவிஜுவல் ஃபைலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கால்ட் ஆஸ் அண்ட் வால்யூம். ஓகேவா? இதெல்லாம் தான் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த டிபிக்கல் ஃபைல் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். இப்போ என்கிட்ட ஒரு டிஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்கில் நான் 2 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையுமே எனக்கு டைரக்டரி இருக்கும். அந்த டைரக்டரி கீழே மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும். இதில் நான் ஃபோல்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ செகண்ட் இயர் சிஎஸ்சின்னு இருக்குது, அது ஒரு டைரக்டரி. அது கீழே எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது? 28 ஃபைல்ஸ் இருக்குது. தேர்ட் இயர் சிஎஸ்சி அப்படின்றது அது ஒரு டைரக்டரி. ஸோ அது கீழே எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது? 29 ஃபைல்ஸ் இருக்குது. ஃபைனல் இயர் சிஎஸ்சின்றது ஒரு டைரக்டரி. அது கீழே எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது? 16 ஃபைல்ஸ் இருக்கா. ஸோ இதை மாதிரி ஒரு டிஸ்க், ஸோ டிஸ்க்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஒரு டிஸ்க்கை நான் என்ன பண்ணுறேன்? மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 3 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணியிருக்கேன். அந்த 3 பார்ட்டிஷன் ஏ, பார்ட்டிஷன் பி, பார்ட்டிஷன் சியில் நான் டைரக்டரி கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு டைரக்டரிக்குள்ளேயும் நான் என்னென்னா ஃபைல்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது என்னுடைய ஒரு ஃபைல் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். இது இல்லாமல் இன்னொரு பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிஷனோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுனா, we have one directory. ஸோ ஃப்ரம் தட் டைரக்டரி you have a file. ஸோ இந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்காக டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டிஸ்க் 2, டிஸ்க் 3 அப்படின்றது என்ன அப்படின்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய ஃபைல்ஸ். இப்போ இசி டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா அது ஒரு டைரக்டரியா. ஸோ அதுக்குள்ளே செகண்ட் இயர் இசி, தேர்ட் இயர் இசி, ஃபைனல் இயர் இசின்ட்டு அங்கே 3 ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா.
ஸோ அந்த 3 டேரக்டரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 8 6 2 ஐ மீன் சம்திங் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க். ஸோ ஒரு டேரக்டரிக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐடி அப்படின்ற ஒரு பெரிய டேரக்டரிக்குள்ளே 5 டிபார்ட்மெண்ட்ஸாக டிவைட் ஆகும். அது வந்து சப் டேரக்டரிஸ். அந்த சப் டேரக்டரிஸ்குள்ளே இன்னொரு பார்ட்டிஷன் இருக்குது. அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே உங்களுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் இந்த செகண்ட் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ you have one directory. So from that directory your files all has been partitioned. The next one is your types of file system. So the types of file systemsல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரல் பர்பஸ் ஃபைல் சிஸ்டம்ஸ் தான். இந்த ஜென்ரல் பர்பஸ் ஃபைல் சிஸ்டம்ஸ் தான் ஏர் சம் ஆஃப் சோலாரஸஸ் TMPFS. ஸோ TMPFS அப்படின்னா என்னென்னா ஒரு மெமரி பேஸ்ட் வாலடைல். ஸோ உங்களோட ஐஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் ஒரு டெம்பரவரி ஆக்சசிபிலிட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் TMPFS. நெக்ஸ்ட் ஒன் இஸ் OBJFS. இந்த OBJFS அப்படின்றது உங்கள் கர்னல் மெமரிக்கான இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கர்னல் மெமரிக்கான இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீபக்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் CTFS. ஸோ CTFS அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபைல் சிஸ்டம் மூலயமா உங்கள் டெமோன்ஸ் அப்படின்ற ஒரு OS வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் LOFS வந்து லூப் பேக் ஃபைல் சிஸ்டம். இது வந்து ஒரு ஃபைல் சிஸ்டமை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். தென் PROCFS. திஸ் இஸ் யர் கர்னல் இன்டர்ஃபேஸ் டு யர் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர். உங்கள் ப்ராசஸ் வந்து நான் எந்த இடத்துல ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணுறனோ அப்போ நான் இதை கர்னல் இன்டர்ஃபேஸாக யூஸ் பண்ணியிருப்பேன். தென் அனதர் ஃபைல் சிஸ்டம் இஸ் UFS அண்ட் ZFS. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ஃபைல் சிஸ்டம். ஸோ ரிமைனிங் இருக்கிற இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது இம்பார்ட்டன்ட் டைரக்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலாக டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இன்னமும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டைரக்டரி ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இண்டெக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான ரிலேட்டிவ் ஃபைல்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இண்டெக்ஸிங்கோடைய மெயின் கான்செப்ட். தென் வி ஆர் சீன் அபவுட் டைரக்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு டைரக்டரி இருக்கும், அது கூட மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபைல்ஸில் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் ஸ்டோர். ஸோ அதோட ரெய்ட் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம். தென் அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த பார்ட்டிஷனில் ஒவ்வொரு பார்ட்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல்ஸுடைய டைரக்டரி அண்ட் தென் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் வி ஆர் சீன் டைப் ஆஃப் ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ இதோட நம்மளோட கிளாஸ் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். த ரிமைனிங் திங்ஸ் வில் see in our upcoming classes. Okay, thank you.